இந்த திருத்தலத்திற்கு என்ன பெருமை சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பகுதியில சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பக்தர் வாழ்ந்துட்டு வந்தார். பழனி முருகனை நடைபாதையாக சென்று வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருக்காரு. இப்படி பல காலமா செஞ்சுட்டே வராரு. ஆனா இவருக்கு ஒரு சோதனை ஏற்படுது. நள்ளிரவுல முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, நீ இங்கிருந்து பழனி பாத யாத்திரையாக இந்த ஆண்டு வர வேண்டாம், இங்கேயே ஒரு சந்நிதி எனக்கு ஏற்படுத்து. இன்றைக்கு இருக்கக்கூடிய திருத்தலம் அதற்கு பிறகு கட்டப்பட்டது. அதாவது இன்றிலிருந்து சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட திருத்தலம். இந்த பகுதிவாழ் மக்களிடத்திலே ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடியதே இந்த கந்தப்பெருமான் தான். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை தோறும் இந்த முருகனுக்கு பாலபிஷேகம் செய்கிற போது இந்த விபூதி எப்படிப்பட்டதுன்னா, கருமையான நிறத்துல ரொம்ப அப்படியே மண் போல இருக்கும். இந்த இறைவனுடைய காலடியில் கொண்டு வந்து வைத்து படையல் செய்து பூஜையாக்கி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் விபூதியாக வழங்குகிறார். இந்த விபூதி பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடியதா இருக்கு. ஏதாவது ஒரு விஷக்கடி, பாம்பு கடி அப்படின்னா அந்த கடிப்பட்டவரை நேரா கொண்டு வந்து இந்த கோயில்ல கிடத்துவாங்க. ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தொடர்ந்து தினம் ஒரு திருத்தலமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய காளிப்பட்டி கந்தசாமி என்று சொல்லக்கூடிய அழகான முருகர் திருத்தலத்தை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த திருத்தலத்திற்கு என்ன பெருமை சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பகுதியில சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பக்தர் வாழ்ந்துட்டு வந்தார். இந்த பக்தர் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தன்றைக்கு மாலை அணிந்து பழனி முருகனை நடைபாதையாக சென்று வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கார். இப்படி பல காலமா செஞ்சுட்டே வராரு. ஆனா இவருக்கு ஒரு சோதனை ஏற்படுது. ஒரு ஆண்டு அவரால் போக முடியல பழனி. ஆனாலும் தன்னுடைய உடலை பொருட்படுத்தாமல், தனக்கு ஏற்பட்ட அந்த அவஸ்தையை பொருட்படுத்தாமல் அவர் என்ன பண்றாரு, மாலை அணிஞ்சிடறாரு, புறப்பட ஆயத்தமும் ஆயிடுறாரு. அந்த சூழல்ல நள்ளிரவுல முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, நீ இங்கிருந்து பழனி பாத யாத்திரையாக இந்த ஆண்டு வர வேண்டாம், உன்னுடைய உடல் சுவாதீனம் கருதி இங்கேயே ஒரு சந்நிதி எனக்கு ஏற்படுத்து, இங்கிருந்தே அனைத்து பக்தர்களுக்கும் நான் நன்மையை வாரி கொடுக்கிறேன்னு சொன்ன உடனேயே அந்த பக்தர் காளிப்பட்டியில முருகப்பெருமானுக்கு அழகான ஒரு திருத்தலத்தை ஏற்படுத்துறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய திருத்தலம் அதற்கு பிறகு கட்டப்பட்டது. அதாவது இன்றிலிருந்து சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட திருத்தலம். இந்த திருத்தலம் 5 நிலை ராஜகோபுரங்களோட முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் தண்டு ஏந்தி அழகாக நமக்கு காட்சி தராரு. இந்த பகுதிவாழ் மக்களிடத்திலே ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடியதே இந்த கந்தப்பெருமான் தான். கந்தா கந்தா என்று சொன்னால் இந்தா இந்தா என்று தருவான் அப்படிங்கிற பழமொழி இந்த பகுதியில் வழங்கி வரக்கூடியதா இருக்கு. ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை தோறும் இந்த முருகனுக்கு பாலபிஷேகம் செய்கிற போது தனக்கு வேண்டியது அத்தனையும் நடைபெறுகிறது அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையா இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவா இருக்கு. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் புறப்பட்டு இந்த காளிப்பட்டி கந்தசாமி தேர் திருவிழாவில் கலந்து கொள்றாங்க. இந்த கோயில்ல மேலும் என்ன சிறப்பு அப்படின்னா விபூதி. இந்த விபூதி எப்படிப்பட்டதுன்னா, கருமையான நிறத்துல ரொம்ப அப்படியே மண் போல இருக்கும். இதை கருமருந்து அப்படின்னும் அருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது விவசாயிகளால் தயாரிக்கப்படக்கூடியது. கரும்பு எந்த விவசாயியாவது இந்த பகுதியில் விளைவிச்சாங்கன்னா இந்த இறைவனை வேண்டிக் கொள்வார்களாம். கரும்பு இந்த ஆண்டு அமோகமாக விளைச்சல் ஏற்பட்டால் அந்த விளைச்சலினுடைய பயனாக நாங்களே விபூதி தயாரித்து கொடுக்கிறோம்னு சொல்லி, அதே போல அந்த ஆண்டு அறுவடையின் போது கரும்பு சக்கைகளை எல்லாம் திரட்டி அதை எரித்து, அதை எரித்த பிறகு அதில் வரக்கூடிய சாம்பலை இந்த இறைவனுடைய காலடியில் கொண்டு வந்து வைத்து படையல் செய்து பூஜையாக்கி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் விபூதியாக வழங்குகிறார்கள். இந்த விபூதி பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடியதா இருக்குது. மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆடு மாடுகளுக்கு ஏதாவது தொந்தரவு அப்படின்னு சொன்னா கூட இந்த விபூதியை நீர்ல கலந்து அந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் இந்த பகுதியில் வழங்கி வரக்கூடியதா இருக்குது. இப்பவும் ஏதாவது ஒரு விஷக்கடி, பாம்பு கடி அப்படின்னா அந்த கடிப்பட்டவரை நேரா கொண்டு வந்து இந்த கோயில்ல கிடத்துவாங்க. கிடத்த உடனே பூசாரி திருநீரையும் அபிஷேக நீரையும் கொடுப்பாரு. கொடுத்த உடனேயே அந்த விஷம் முறிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் நம்பிக்கையாக இருக்கக்கூடியதா இருக்கு.
இப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெறும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.